பெரும்பாலான விமர்சனங்கள் கண்ணதாசனுடைய அரசியலை வைத்துத்தான் வந்தது. ஆமா. அரசியல்ல இருந்து அப்படியே அந்த வெளிப்பாடு எப்படி வரும்னா சினிமால காட்டுவாங்க. இப்ப அரசியல்ல ஒருத்தர் இப்ப இந்த கட்சிக்காரர் அவர் பிடிக்காது. அவர் வந்து அது டைரக்டா கட்சின்னு சொல்லி திட்டாம, என்னத்த பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் வந்து கண்ணதாசனை பத்தி இன்னைக்கு அப்பான்னு இல்ல. நீங்க ஏதாவது ஒரு பதிவு, நல்ல ஒரு பதிவா போடுங்களேன். இந்த மாதிரி ஒரு கேமரா, இதுல எல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு போட்டீங்கன்னாக்கா, அதுல ஒரு 10 கமெண்ட் வரும். ஆமா. உனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தன் போடுவான். அதுக்கு காரணம் வந்து மனசு சுருங்கிக்கிட்டே வருது. மக்களுக்கு வந்து ஒரு விசாலமான பார்வை போயிடுச்சு. அந்த காலத்துல இன்னைக்கு பெரியாரை பத்தி எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி அப்பா ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த கமெண்ட் வந்த உடனே அப்பெல்லாம் வந்து டிகேனா பயம். இன்னைக்கு வந்து சுத்தமா பயமெல்லாம் விட்டு போச்சு மக்களுக்கு. அந்த டிகேலாம் அப்பெல்லாம் எப்படின்னா, ஒரு குரூப் வந்து வீட்டு வாசல்ல கத்துவானுங்க, கல்லடிப்பானுங்க அப்படி. இது கண்ணதாசன் சொன்ன கமெண்ட்டுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இந்த தெரு முனையில ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க இருந்து ஒரு 10 போல் அதாவது கம்பம் நட்டு வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்து ஸ்பீக்கரை வச்சு இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் திராவிடர் கழகத்துல திட்டுறாங்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பாட்ட அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி வந்து திட்டினானே, அவனுங்க அதாங்க செய்வானுங்க, தெரியும் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், திட்டிட்டு போட்டோம், அதனால என்ன பண்ண முடியும், அவனுக்கு இப்படியே திட்டிக்கிட்டே சுத்திட்டு இருக்க வேண்டியதுன்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் அவர் விமர்சனங்களை எடுத்துக்கிட்டது. எந்த தடவையும் விமர்சனங்களை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டே கிடையாது. போடா நீ இப்போ நீ சொல்றத சொல்லிக்கிட்டு இரு. என் வாழ்க்கையை தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி தெரியும். கண்ணதாசன் வந்து நம்மளோட சேர மாட்டாரான்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. நம்மளை திட்டாம நம்மளோட சேர்ந்துட்டா போதும் தான் எல்லாருமே இருந்தாங்க. அவர் அவராகவே இருந்துட்டு போயிட்டாரு. விமர்சனங்களை வந்து அவர் மதிச்சதே கிடையாது. அதாவது தரக்குறைவான விமர்சனங்களை வந்து அவருக்கு அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது.